ஓகே. சோ கிட்டத்தட்ட 25 வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல? ஆமா. சோ ஆட்டோ ஓட்டுற டிரைவர்ஸோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு? 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி வந்து வருமானம்ன்றது நல்ல வருமானம் தான். ஓகே. இப்போ இருக்கிறது வந்து வருமானம் கம்மி. இப்போ வந்து 500 600 அந்த இப்போ சப்போஸ் ஒரு 1000 ரூபாய் ஓட்டினா கூட, ஓகே. ஆனா இப்போதைக்கு வந்து அந்த 1000 ரூபாய் ஓட்டினா கூட வண்டி செலவு, கேஸ் செலவு, ஆயில் செலவுன்றதுக்கு எல்லாமே போய் அவ 500 ருபீஸ் எடுக்கும். அந்த காலத்துல வந்து 3 பொண்ணுங்க வச்சுங்க 2 பொண்ணுங்க வச்சிருந்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆட்டோ ஓட்டி. இடத்தையும் வாங்கிக்கிறாங்க, இடத்த வாங்கி கட்டிக்கிறாங்க ஆட்டோ ஓட்டி. ஓகே. ஒரு 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 ஆபீஸ்ல இருக்கிறவங்க கூட அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால வந்து இப்போ ஏன்ன்றது அந்த காலத்துல வருமானம் நல்ல வருமானம். ஓகே. விலைவாசி கம்மி, ஓகே. பெட்ரோல் விலை கம்மி, வண்டியோட செலவு கம்மி. இப்போ ஒரு வண்டி தொட்டாலுமே ஒரு 50,000 ரூபாய் 30,000 40,000 ரூபாய் வைக்கணும். ஓகே. இப்போ அது வந்து இப்ப இருக்கிற காலத்துல அந்த காலத்துல வந்து 15,000 ரூபாய் இருந்தாலுமே எஃப்சி பண்ணிடலாம், 10,000 ரூபாய் இருந்தா எஃப்சி பண்ணிடலாம். ஓகே. இப்போ அந்த 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வந்து டாப் அடிக்குது இந்த டிங்கரிங் பண்றதுக்கு தான் அந்த காசு ஆகுது. இப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வந்து வித்தியாசம் பார்த்தா ரொம்ப 100% ஏறிக்குது இப்போ நம்மளுக்கு. இப்போ வந்து அந்த காலத்துலன்றது எல்லாமே விலைவாசி தான். இப்போ வந்து காலையில் 5 மணிக்கு எதாங்கன்னா 3 4 மணிக்கு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து நல்ல வருமானம். இப்போ அந்த வருமானம் இல்ல. ஏன்னா ஓலா ஊபரு பைக் டாக்ஸி ரொம்ப ஆயிடுச்சு, ஆட்டோ வந்து ரொம்ப அடிபட்டுச்சு. இப்போ அந்த பைக் டாக்ஸில வந்து சேஃப்டிக்கு இல்ல, ஆட்டோ சேஃப்டிக்கு இருக்குது. இப்போ பைக் டாக்ஸின்றது வந்து லேடிஸும் போகுது ஜென்ஸும் போகுது. எந்த நேரத்துல பைக் டாக்ஸிக்கு நான் ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சேஃப்டிக்குன்றது இந்த ஆட்டோன்றது கார் டாக்ஸின்றது ஒரு சேஃப்டி. அடிப்பட்டா பேக்ல ஒரு உட்காந்து அடிப்படும், லைட்டா தான் அடிப்படும். ஒரு கவுண்டாத வண்டி ரொம்ப பேசஞ்சருக்கு அடிப்படும். ஆனா இது பைக்ல அப்படி இல்ல, எத்தனை விட்டா 2 பேருக்கு அடிப்படும். அவன் 3,000 ரூபாய் டாக்ஸி இன்சூரன்ஸ் கட்டுறான்னா நம்ம 6,000 ரூபாய் கட்டுறோம். ஏன்னா பேசஞ்சர் சேர்த்து வண்டி சேர்த்து தான் நம்ம டாக்ஸி கட்டுறோம். அது தெரிய மாட்டேது மக்கள். அது ஒரு அடிப்படும். இப்போ அதுல வருமானம் பைக்ன்றது நிறைய ஆயிடுச்சு. 50 பைக்ன்றது 500 பைக் ஆயிடுச்சு. அப்படி எப்படி படியாயிருது. ஆட்டோக்காரங்களும் அடிப்படும். அதே மாதிரி ஓலா ஊபர் வந்து அவங்க உட்காந்து ஓட்டுறாங்கன்னா அவங்களோட வலி தெரியாது. ஆனா ஓலா ஊபர்ன்றது சம்பாதிக்கதான் வைப்பான் தவிர வண்டி ஓட்டுறவங்களோட கஷ்டத்தை தெரியாது. இப்போ வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் மாதிரி வண்டி ஆட்டோ ஓடிட்டு இருந்தது. ஆமா, ஃபுல்லாவே கேஸ் தான். ஆமா கேஸ் இருக்குது. இப்போ வந்து பெட்ரோல்ல ஓட்டுறவங்க கூட ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. இப்போ அதனால வந்து எல்லாமே இருக்குது, பெட்ரோல் ஓட்டுறதுல இருக்குது. ஆனா கேஸ் பெனிஃபிட் தான். ஆனா உங்களை விட்டு எம்டி அப்படி உருட்டுன்னு வந்தா என்ன சவாரி உண்டு, இல்ல நம்ம இடத்துக்கு ஸ்டாண்டு போறதுன்னா அந்த சவாரி அது காலியா கூட போகலாம். பெட்ரோல்னா அங்கங்க நின்று போனோம். ஆனா அந்த காலத்துல இருக்கிற மாதிரி வருமானம் இந்த காலத்துல இல்ல. இப்ப ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்படுறோம்.